ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். இது நல்லா சீஸ் எல்லாம் சேர்த்து நல்லா அவ்வளோ சீஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம பாஸ்தா வேக போட்டுடலாங்க. அதுக்கு இங்கே ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் உப்புலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. பாஸ்தா நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாத இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இங்கே 1/2 கப் அளவு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வீட் பாஸ்தா எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் மைதா பாஸ்தா கூட எடுத்துக்கலாம். என்ன பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன ஷேப் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரையும் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ இங்கே 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பாஸ்தாவை எடுத்து கையால் நல்லா தொட்டு பாருங்கள். நல்லா வெந்திருக்கிறது தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு கட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கட் ஆகுச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே பாஸ்தா வெந்துடுங்க. அதுக்கு மேலே வேக தேவையில்ல. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி வச்சு நீங்கள் பாஸ்தாவை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ பாஸ்தாவை எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாஸ்தா எல்லாத்தையும் நல்லா தனியாக எடுத்தாச்சுங்க. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். வெண்ணெய் நல்லா உருகினதும் ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது காய் சேர்க்குறீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி, கேப்சிகம் இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி எடுத்து தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்கல. இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மைதாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட பால் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மைதா எடுக்கிறதுக்கு 1/2 கப் அளவு பால் சரியாக இருக்குங்க. அதாவது 300 ml அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக எடுக்கிறீங்கன்னா மைதா 3 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 2 கப் அளவு பாலாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதாவுக்கு 1/2 கப் பால் சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். எந்த கெட்டியும் இல்லாத நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா திக்காகி அது வரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் காய் சேர்க்குறேன்னா சேர்த்து கூட செய்யலாம். நம்ம பூண்டு வதக்கும் போது காயெல்லாம் வதக்கிட்டு காயை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைதா எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு பாலெல்லாம் அந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிவிட்டு காயை கடைசியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மைல்டாக ஸ்வீட் டேஸ்ட் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு பாஸ்தா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு ஆற இறுகிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இதோட கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சேர்க்கும்போது நமக்கு இன்னுமே கடைகளில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தா பாஸ்தாவை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இதோட நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதோட மொசரல்லா சீஸ் சேர்க்க போகிறேன். நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட நமக்கு சீஸ் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட மொசரல்லா சீஸ் நம்ம கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த சூட்டுலேயே நமக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.